Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ளவுஸ்னுடைய நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். பாருங்க ஆல்ரெடி நான் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுல கழுத்தினுடைய அகலம் பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கழுத்தினுடைய உயரம் 8.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இத ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நெக் லைனை வரைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த பிளவுஸினுடைய கீழே பாருங்க இந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நெக் லைன்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம வரையணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் நெக் லைன் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க லைனிங்ல நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுக்கிறேன். அதுல இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்ணி நெக் லைனை கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க கேன்வாஷ் அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த கேன்வாஷனுடைய ஃபோல்டிங் சைடில் லைனிங் ஃபேப்ரிக்கினுடைய ஃபோல்டிங் சைடு வச்சு இந்த நெக் லைன் மட்டும் நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே நம்ம 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ லைனிங் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நெக் லைன் மேல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டே வாங்க. மார்க் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கிற அந்த 2.5 இன்ச்ல இருந்து இந்த 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க கட் பண்ணிட்டோம் கேன்வாஷ்ல. இதை டிஷ்யூ ஃபேப்ரிக் 1/4 மீட்டர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல பிளேஸ் பண்ணி நம்ம தைக்க போறோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க இப்போ டிஷ்யூ ஃபேப்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். அது மேல இந்த கேன்வாஷ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிளேஸ் பண்ணிட்டு நெக் லைனுடைய அந்த உள் பக்கம் அதுக்கப்புறமா அந்த வெளி பக்கமும் தையல் போட்டுக்கலாம். டிஷ்யூ ஃபேப்ரிக்கும் கேன்வாஷையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரத்துல. ரொம்பவே சிம்பிளான டிசைன், பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க இந்த நெக்லைனுடைய உள் பக்கத்துல தையல் போட்டுட்டோம். அப்படியே வெளிப்பக்கத்துலயும் பாருங்க இந்த கேன்வாஷும் துணியும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லா தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க
ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்கினுடைய உள் பக்கத்தில் லைனிங்கும் வச்சுருக்கேன். இப்போது ரெண்டையும் சேர்த்து வச்சு அதனுடைய நெக்லைன் வந்து தச்சு விட்டுறலாம். ஓகே, இப்போது நெக்லைன் வந்து தைச்சிட்டோம். இப்போ அந்த ப்ளவுஸினுடைய அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கேன்வாஷ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த ப்ளவுஸினுடைய உள் பக்கத்தில் லைனிங் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நெக்லைனை தைச்சி விட்டுட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக், லைனிங் அண்ட் கேன்வாஷ் மூணையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுட்ருக்கோம். நெக்லைன் மட்டும்தான் தைக்கணும். பாருங்கள், இப்போ தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பிட்டேன். திருப்பும்போது பாருங்கள், ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி வந்துட்டு அந்த நெக்லைனில் தெரியுது இல்லைங்களா, இது வந்து லைட்டாக வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து தெரிகிற மாதிரி வந்து நான் திருப்பியிருக்கேன். இப்போ பிகினர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இது வந்து பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த நெக்லைனுடைய ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம், படிமான தையல். பாருங்கள், இப்போ தைச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கேன்வாஷ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய இன்னொரு பக்கத்துலேயும் சுற்றி தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம தைச்சிட்டோம். ரெண்டு பக்கமும் தைச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு உயரம் 6 இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி துணி எடுத்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு இந்த துணியை அப்படி திருப்பி விட்டுக்கிறேன். இந்த துணியில் ஒரு போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் தையல் போட்டிருக்கோம். இப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ரா எட்ஜஸ் வந்து தெரியுது. ஸோ அதையும் வந்துட்டு என்ன பண்ணலாம், இதனுடைய அந்த ரா எட்ஜஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம போ ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷினில் தைச்சிங்கனாலும் ஓகே, இல்லை கைத்தையல் போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து நாட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. நம்ம வந்து போ வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வந்து போ ரெடி பண்ணிட்டோம். இதை இந்த மாதிரி இதனுடைய சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் தையல் போட்டுக்கலாம். கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து எப்படி வந்து வளைவாக வந்திருக்கோ அதே இடத்துல வந்து தையல் போடணும். பாருங்க, இது மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ தையல் போட்டுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை 2 பக்கத்துலேயும் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம டிசைன் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு நம்ம இந்த தையல் போட்டிருக்கிறதெல்லாம் மறைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் வந்து தைச்சி விட்டுட்டே வரேன். இந்த லேஸினுடைய ஒரு பக்கமாக தையல் போட்டுட்டு வரேன். நீங்கள் லேஸ் வச்சு தைக்கும் பொழுது 2 பக்கமும் தையல் போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ அப்படியே திருப்பி இந்த லேஸினுடைய இன்னொரு பக்கமும் தையல் போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் தையல் போட்டுட்டோம். இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பக்கமும் இந்த லேஸினுடைய இன்னொரு பக்கத்தை தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த போவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.